இந்த குண்டச்சி இருக்காளே இவளுக்கு தண்ணி குடிக்க நேரம் காலமே கிடையாதா? தினமும் நைட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்க வந்துடுறா. அம்மா, ஸ்வேதா மட்டும் பாட்டிய பாத்துட்டா நம்ம செத்தோம். இன்னைக்கு உன்னை துறக்காம விட மாட்டேன். பீரோக்குள்ள எவ்வளவு நகை இருக்கு. இதையெல்லாம் நான் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? வேணாம் வேணாம், நகையெல்லாம் எடுத்தா மாட்டிப்போம். குடும்பமே சேர்ந்து நம்ம தோலை உரிச்சிரும். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். பணம் எங்க இருக்கு? ஐயோ, திருடனுக்கு தேளு கூப்பிட்ட கதை இதுதானா? ஐயோ, வாமா போலாம். பாபா, ஐயோ, இதுக்கு மேல இங்க வலியும் தாங்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடிடுவோம். ஐயோ, சாவிய வச்சுட்டு போக பார்த்தனே. அம்மா வரா. என்னம்மா? பாட்டி, என்னம்மா வாயே ஒரு மாதிரி வச்சிருக்க? வாந்தி வருதா? ஏம்மா, நீ ஒழுங்கா சொன்னாலே புரியாது. இதுல வாயை பத்திட்டு ஊன்னு சொன்னா எப்படி புரியும்? வாயை திறந்து சொல்லு பாட்டி. என்னடி இங்க பாரு. அடியே, தட்டி விடுங்கடி. என்னம்மா இது? இதை ஏமா புடிச்சிட்டு இருக்க? கீழே போடுமா. நான் எங்கடி அதை புடிச்சுக்கிட்டு இருக்கேன்? அதாண்டி என்ன புடிச்சுக்கிட்டு இருக்கு. காப்பாத்துங்கடி. அப்பா, வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஐயோ, பாட்டி பாட்டி பாட்டி, கத்தாத பாட்டி. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சிட போறாங்க. சரி சரி, தேள் கடிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பணத்தை எடுத்தியா? அடி பாவி, தேளு கொட்டிடுச்சுன்னு சொல்றேன், பணத்தை எடுத்துட்டியான்னு கேக்குற? ஐயோ அம்மா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எடுத்தியா? பணத்தை புடி. அடியே, கண்மணி, ரொம்ப வலிக்குது. இப்பவாச்சும் தட்டி விடுறீ. வலிக்குதுடி கண்மணி. மேல வா, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி வா. இப்படி வா பாட்டி. ஐயோ, வலிக்குதே. கை வலிக்குது, கை வலிக்குது. ஐயோ ஐயோ, அப்பா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வலிக்குதே வலிக்குதே. ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. கத்தாதம்மா, வெளியே யாருக்காவது கேட்டு போகுது. அடியே, நானா வாடி கத்துறேன்? வலியில தன்னால வாய் வழியா சத்தம் வருதுரி. பூமிகா, கதவை சாத்து. அம்மா கத்துறது யாருக்காவது கேட்டு போகுது. போ. சரிம்மா. ஐயோ, ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குதே. ஐயோ, விண்ணு விண்ணுங்குது. ஐயோ, மா கத்தாதம்மா, சின்ன குழந்தை மாதிரி. சின்ன குழந்தையா? உனக்கு தேள் கொட்டினா என்ன வலின்னு உனக்கு தெரியும்.
பாப்பா. சரி சரி அழாதம்மா. தேள் கடிச்ச இடத்துல நான் சுண்ணாம்பு தடவி விடுறேன். சுண்ணாம்பு தடவி விட்டா தேள் கடிச்ச வலி எல்லாம் போயிடும். சும்மா பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல அதை செய்டி போ. ஐயோ இருமா. வலிக்குது. ஓ ஐயோ. நாளைக்கு ஸ்வேதாவை காலி பண்ணிட வேண்டியதா. வலிக்குதே, தலையெல்லாம் சுத்துதே, மயக்கம் வர மாதிரி இருக்குதே, மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, நான் இந்த சின்ன வயசுலயே செத்து போயிருவேனா கண்மணி? மா, காந்தி காலத்துல பிறந்துட்டு உனக்கு சின்ன வயசா? சும்மா இருமா. உன்னெல்லாம் கடிச்சதுக்கு நியாயமா அந்த தேள் தான் சாகணும். நீ எதுக்குமா கத்துற? ஐயோ, தேளு கடிச்சதுல நீ என்ன பாராட்டுறியா திட்டுறியான்னு கூட தெரியாத தத்தியா மாறிட்டேனே. சும்மா இரேன் பாட்டி. ஒரு மணி நேரம் ஆனா சரியா போயிரும். கொஞ்சம் அமைதியா இரு. மா, எப்படியோமா நம்ம நினைச்ச மாதிரி பீரோல இருந்த பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இந்த பணத்தை வச்சு நாளைக்கு அந்த ஸ்வேதா மேல திருட்டு பட்டம் கட்டி ஸ்வேதாவை அசிங்கப்படுத்திடுறேன். கல்பனா ஆண்டிக்கு ஸ்வேதா மேல இருக்கிற நம்பிக்கைய குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கல்பனா ஆண்டிய ஏன் பக்கம் இழுக்கிறேன். அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டே அனுப்புறேன். ஆமா பூமிகா, நாளையோட அந்த ஸ்வேதாவோட ஆட்டம் ஹஸ்தமானமாக போகுது. ஐயோ, ஸ்வேதாவை வீட்டை விட்டு விரட்டுறேன்னு இவளுங்க பண்ற அழிச்சாட்டியத்துல நான் என் கூட்ட விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கே. அப்பா. என்ன இது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. நண்டு சூப் குடிச்சா சளி உடனே சரியாயிடும் அத்தை. சூப் இன்னும் நிறைய இருக்கு, குடிக்கிறீங்களா மேடி? அப்ப நண்டு சூப் குடிச்சதாலதான் ஒரு மாதிரி இருக்கா? எல்லாம் ஸ்வேதா பண்ண வேலை. பரவாயில்ல, இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. என்ன புத்திடா உனக்கு? தப்பு தப்பா யோசிக்கிற. பேசாம படுறா. வேண்டாம் மேடி, வேண்டாம். இப்படிலாம் நினைக்க கூடாது. ஸ்வேதா மேல கோவத்துல இருக்க மறந்துடாத. ஆம்பளைங்களை பொண்ணுங்க அடக்கிற ஒரே விஷயம் இதுதான். இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. பி கான்ஃபிடென்ட் மேடி. ஸ்வேதாவை பார்க்காம பேசாம தூங்கு. என்ன மேடி, சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ற? உனக்கான சத்திய சோதனடா இது. இதுல கவுந்துட்ட அப்புறம் ஸ்வேதா வீட்டோட தங்கிடுவா. மேடி வேண்டாம், அவசரப்பட்ட அப்புறம் உன் மான மரியாதையெல்லாம் போயிடும். பேசாம படு.
என்ன ஸ்வேதா இன்னைக்கு என் கண்ணுக்கு இவ்வளவு அழகா தெரியறா? இவ அழகா நைட்டு முழுக்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. என்ன மேடி இப்படி அல்பியா இருக்கே? அவளை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அவ பக்கத்துல உட்காந்து அவ அழக ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்வேதாவை பார்த்துட்டு அப்புறமா போய் படுக்கலாம். போச்சு, செத்த. ஸ்வேதா என்ன பார்த்துட்டா. மேடி மேடி என்ன ஸ்வேதா? தூங்காம ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? அது அது வந்து தூக்கம் வரல ஸ்வேதா. என்ன உளறீங்க மேடி? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். என்னாச்சு இவருக்கு? ஆமா ஸ்வேதா, உனக்கு நண்டு சூப் வைக்கணும்னு யார் சொன்னா? எங்க பாட்டிக்கு தான் போன் பண்ணி கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இனிமே சூப் எல்லாம் வேண்டாம். நான் சளி காய்ச்சல்னா டேப்லெட்டே போட்டுக்கிறேன். ஏன் என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு தெரியாத மாதிரி கேக்குறியா? சொல்லுங்க மேடி. ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க மேடி. நீ தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? மேடி சொல்லுங்க மேடி. வேண்டாம்னா விட. மேடி என்னாச்சு மேடிக்கு? புரண்டு புரண்டு படுக்கிறாரு. ஒருவேளை வயிறு வலிக்குதோ? மேடி இனி முடியாது. மேடி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லமா, ஒண்ணும் இல்ல. என்ன மேடி இப்ப போய் குளிச்சுட்டு வந்திருக்காரு? மேடி என்னாச்சு? இந்த நேரத்துல தலையில தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கீங்க? வேண்டுதல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு வேற கேக்குறா. என்னாச்சு மேடி? ஒண்ணும் இல்ல. ಕೂಡದೆ ದೇಹವೇ ಅದು ನೋಡದೆ நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை நீட்டவா
சரி, நீ போய் படு. ஐயோ, இனிமே வாழ்க்கையில நண்டு சூப்ப நினைச்சு கூட பார்க்க கூடாதுடா. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கைவலி பரவாயில்ல. என்ன இவ காலையிலேயே இவ்வளவு யோசனையில இருக்கா? யாரு குடிய கெடுக்க போறாளோ? பூமிகா, கௌதம் தம்பி வீட்ல தான் இருக்காரு. மா, அந்த ஸ்வேதாவை நம்ம இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னா அதுக்கு அந்த பீரோல இருந்த 5 லட்சம் ரூபாய் பணம் காணாம போன விஷயம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே பொழப்பாதான் இருக்காளுங்க. நான் இப்ப கௌதம் கிட்ட போய் எனக்கு அவசரமா ஒரு 5000 பணம் வேணும்னு கேட்டா அவன் ஸ்வேதா கிட்ட போய் கேட்பான். ஸ்வேதா பணம் எடுக்க பீரோவை திறப்பா. ஆனா பீரோல பணம் இருக்காது. 5 லட்சம் பணம் காணாம போன விஷயம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். பிரச்சனை பெருசாகும். அப்ப நாம பேசின பிளான் படி கரெக்டா காய நகர்த்தினா ஸ்வேதா மேல ஈஸியா திருட்டு பழிய போட்டுடலாம். அதுக்கப்புறம் ராகினி, பிரகாஷ் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து ஸ்வேதா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. கல்பனா ஆண்டிக்கு கோவம் இன்னும் அதிகமாகும். நெல்லு படிய உதைச்சு ஸ்வேதாவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த கல்பனா ஆண்டியே ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு அடிச்சு விரட்டிடுவாங்க. நல்ல பிளான் பூமிகா, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீ போய் கௌதம் கிட்ட பணம் கேளு. கேக்குறேம்மா, நான் இப்பவே போய் கௌதம் கிட்ட பணம் கேக்குறேன். ஏன் கண்மணி, பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எப்போதும் போல இந்த தடவையும் உங்க பிளான் சொதப்பிராத. உன் வாயில வசம்பு வச்சு தேக்க. பிளான் ஆரம்பிக்கும் போதே விளங்காம போற மாதிரி பேசிட்டு இருக்க. ச்சே. இல்ல மா, எதுவும் பேசாத, வாய் மூடு. மூடிக்கிட்டேன். சரி, நான் போறேம்மா. நீ எங்கடி போற? ஏமா, நீ பெரிய மனுஷியா? போகும்போதே எங்க போறேன்னு கேக்குற? போற காரியம் விளங்குமா? ஐயோ, போமா. அப்படியே விளங்கிட்டாலும் நான் என்ன கேட்டேன், எப்படி பேசிட்டு போறா? சரி, நம்ம ரெடி ஆவோம். கார்டன்ல உட்காந்துருக்கியா? சரியான இடம் தான். இரு வரேன். கௌதம், கௌதம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5000 பணம் வேணும். உனக்கு பணம் வேணுமா? அதே இதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? போய் உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? என்ன கண்மணி, கௌதம் பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டானா? மா, பேசாம இருமா. இல்லடி, கௌதம் பூமிகாவுக்கு பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாதானே நம்ம பிளான் நடக்கும். ஆனா போற போக்க பார்த்தா கௌதம் பூமிகாவுக்கு பணம் கொடுக்க ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. என்னடி இது, நம்ம பிளான் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிருமா? மா, அவசகுணமா பேசாதம்மா, முதல்ல வாயை மூடு.
நீ வாய வச்ச நேரம் நமக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. 7:30? என்னடி சொல்ற? அங்க பாரு. ஆ? கல்பனா அம்மா கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கூடாது. வா உட்காரு. உட்காருமா. என்ன கௌதம் பேசுற? எனக்கு தாலி கட்டின புருஷன் நீ. நான் உன்கிட்ட பணம் கேட்டா நீ எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பொண்டாட்டியாவே நினைக்கலன்னு அர்த்தம்.